ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ ட்ரீம்11 திரும்ப வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த வீடியோவில் நம்ம வேற என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எடுத்து ஒரு கவர்மெண்டே வந்து தலையிட போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இதுல இருக்கு. ஸோ லாட் ஆஃப் விஷயங்கள் வந்து இருக்கு. இதுல நிறைய குட் நியூஸஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு ட்ரீம்11 திரும்ப வரப்போற மாதிரியான ஒரு நியூஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு தெரியாத விஷயங்களா தான் இருக்கும். சப்போஸ் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தெரியாதவங்களுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா இழுக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. அப்படி இல்லைங்க, தெளிவா சொல்லணும். எதுவுமே மேலோட்டமா இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்ட்டு போயிட்டோம்னா யாருக்குமே இந்த யூஸுமே இல்லை. ஸோ ஒரு டீட்டெயில் தெளிவா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதனால இந்த விஷயம் நடக்குது, எதனால இப்படி எல்லாம் நடந்துருக்குங்கிறது உங்களாலேயே ஒரு செயினை வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங் 2025 பில்க்கு எகெயின்ஸ்டா கேஸ் வந்து ஃபைல் பண்ண போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 அதிகங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேமிங் அதுக்கான ஒரு லாயர் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கான சோர்ஸை நான் வந்து கொடுக்குறேன், சைட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு ரூலை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு உரிமையை வந்து இது பறிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி தெளிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேமிங் அந்த கேம்லிங் இதை பத்தியான ஒரு சட்ட திருத்தமா இருக்கட்டும், அதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கான முழு உரிமையும் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. இத அவங்கள வந்து எந்த ஒரு கருத்து கேட்டுமே கேட்காம டைரக்டா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து பில் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அப்ப இதை வேணும்னே அவங்க பண்ணிருக்காங்களோ, ஒருவேளை நம்ம இப்படி பண்ணுவோம் இதை பண்ணோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை உடைச்சிருவாங்க, நம்ம ஒரு பயத்தை காட்டும், ஒரு ஃபேண்டசி ஆப்ஸ்க்கு எல்லாமே ஒரு பயத்தை காட்டலாம்னு கூட இருக்கலாம் அப்படின்னு இது வந்து எல்லா பக்கமும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் உங்களுக்கு முன்னெடுத்து வைக்கிறேன். மேபி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து மாநில அரசுகள் வந்து கண்டிப்பா வந்து முன்னெடுத்து இதை வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா எங்களோட உரிமையை வந்து நீங்க பறிச்சிருக்கீங்க, இது எங்களுக்கான ஒரு உரிமை. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்க ஒரு கருத்து கேட்பு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே நல்ல ஒரு விஷயம் தான், மக்களுக்காக நல்ல ஒரு விஷயத்த கொண்டு போறீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ஒப்புதல் தரோங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எதுவுமே பண்ணாம டைரக்டா நீங்க பண்ணதுனால இப்போ அவங்க அந்த கேமிங்கையும் கேம்லிங்கையும் திரும்ப கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் எந்த கவர்மெண்ட்டுக்குமே இருக்காது. அதை கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ அல்லது கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கோ இல்லை. எதனால அதை வந்து பெட்டிஷன்ஸ் போட போறாங்க அப்படின்னா, எங்களுடைய உரிமையை நீங்க பறிச்சுட்டீங்க, இப்படி நாங்க ஒரு விஷயத்தை இந்த ஒரு தடவை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததா வேற ஒண்ணு இதே மாதிரி பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு தடவை எங்களால விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து முறையீடு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வருது. அதுக்கு ஒரு அத்தாட்சியா தான் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்மளுடைய மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸுக்கு வந்து அவர் தான் வந்து மினிஸ்டரா இருக்காரு. ஸோ அவர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த கேம்லிங் அண்ட் அதுக்கான பில்லை வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கிறது வந்து முழுக்க 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 வந்து தமிழ்நாடோட இதை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. இது வந்து எங்களோட உரிமையை வந்து ஒரு பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு டைரக்டா உங்களால ஒரு விஷயம் பண்ணவே முடியாது, அதை வந்து நீங்க இன்டைரக்டா எங்களோட உரிமையை வந்து நீங்க பறிச்சு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இது வந்து கண்டிப்பா எங்களுடைய அதாவது மாநிலங்களுடைய ஒரு சுய மரியாதையை வந்து ஒரு குறைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சுயாட்சியை வந்து நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்க, எங்களால அதை பண்ண முடியும். ஸோ இது எங்களை கருத்து கேட்புன்னு ஒண்ணு கேட்காம நீங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து அது பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ இந்த மாதிரி மாநிலங்களுக்கான ஒரு உரிமையை வந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல அவங்க வந்து முன்னெடுத்து கொண்டு போக போறாங்க. அப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு லா வந்து கண்டிப்பா பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. பிரேக் ஆனாலும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்குள்ள ஒரு கருத்து கேட்பு அப்படி எல்லாம் வச்சு மேபி ரெகுலேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவங்க போனாங்கன்னா உடனே ஸ்டே வாங்கிடுவாங்க. ஸ்டே ஆனதுக்கு அப்புறம் இந்த கருத்து கேட்பு அந்த ரெகுலேட் பண்றதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 years வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஸோ ஆல்ரெடியே வந்து
ட்ரீம் 11 மேல ஒரு கேஸ் வந்து ஜிஎஸ்டி இதுல வந்து ஒரு கேஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான எல்லா ஹியரிங்குமே முடிஞ்சிருச்சு. ஒன்லி வெயிட்டிங் ஃபார் அந்த தீர்ப்புக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலதான் ட்ரீம் 11 வந்து இந்த கேஸை முன்னெடுத்து போகாம இருக்காங்களோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. என்ன காரணம் அப்படின்னா 18% இருந்த ஒரு ஜிஎஸ்டியை 28% கவர்மெண்ட் வந்து மாத்திட்டாங்க. அதை எதிர்த்து தான் வந்து ஒரு கோர்ட்ல வந்து அவங்க பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 100 ரூபா கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 180 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸா வரும். ஒரு 2 பேர் ஹெட் டு ஹெட்ல 100 ரூபா போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 180 ரூபா இருக்கும். இந்த 20 ரூபா வந்து கமிஷன் வந்து யாருக்கு போகும்னா அந்த ஃபேண்டசி ஆப்ஸ்க்கு வந்து போகும். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எப்படி இருந்தாலும் அந்த கமிஷனுக்கு மட்டும்தான் 18% மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு யூசர் 100 ரூபா டெபாசிட் பண்ணாவே அதுக்கு நீங்க 28% ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்காது, பெருசா லாபமே இருக்காது. ஸோ இதெல்லாம் மேல்முறைச்சு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் தீர்ப்பு ஆகலை. ஸோ அதுக்காக அதை பார்த்துட்டு அது நமக்கு ஒருவேளை ஃபேவரா வருது, கமிஷன்ஸுக்கு மட்டும்தான் நீங்க ஜிஎஸ்டி வாங்கணுங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் கொடுக்குறாங்க கோர்ட் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எதிர்த்து ஒரு மேல்முறையீடு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல கூட ட்ரீம் 11 இருக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ட்ரீம் 11 வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், பேக்ஹண்ட்ல இருந்து மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் நீங்க போடலாம், நீங்க ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வருது. எனிவே எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க பெட்டிஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது வந்து அடுத்த கட்டத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன் அவங்க வந்து இன்னைக்கு வந்து கர்நாடக ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ற மாதிரி இருந்தது. பட் அவங்களுக்கு முன்னாடியே S23 அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஷெட்யூலா 30ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி இதுக்கான ஃபர்ஸ்ட் ஹியரிங், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து இதை செக் பண்ணுவாங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க, இவங்க என்ன பெட்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓவராலா வந்து இவங்க வந்து ரூலை வந்து பீச் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க தரப்பு நியாயத்தை பார்த்துட்டு அதை வந்து ஸ்டே கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து அவங்க முடிவெடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு தான் போகுங்க. ஸோ ஆப் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. அங்க என்ன மாதிரி வருதுங்கிறத பொறுத்து தான் அடுத்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட், நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரியான ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் அவங்களுடைய இதை வந்து பேஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அதனால அவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போக தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம், அங்கதான் போக முடியும். அவங்க டைரக்டா போனாங்கன்னாவே கண்டிப்பா இந்த ரூலை வந்து பிரேக் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் தான். ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு விஷயத்த வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம A23 அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு S23 அந்த ஒரு பிராண்ட் வந்து கர்நாடக ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க, அபிஷியலா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இது. எந்த விதத்துல வந்து ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு குட் நியூஸ் அப்படின்னா, ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அடுத்த கட்டத்து என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது வரைக்குமே நமக்கு அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாம இருக்கு. ஸோ ஏன்னா ஜஸ்ட் அவங்க வந்து எல்லாமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, தென் பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே. பட் இது வரைக்குமே நோட்டிபிகேஷன் ஒன்று நமக்கு வரவே இல்லை. ஸோ அதனால எல்லா பக்கமுமே ஒரு குழப்பம் இருக்கு. நோட்டிபிகேஷனே ஒன்னு கொடுக்காம இருக்காங்க. ஒரு சைன் பண்ணியாச்சு, சைன் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க பண்ணணும், இந்த ஒரு டேட்குள்ள உங்களோட யூசர்ஸ்க்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே போயிடணும், நீங்க கம்பெனி இதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ணவே கூடாது, ஆப்ரேஷன்ஸ்ல ஃபுல்லா நீங்க ஸ்டாப் பண்ணணும், இந்த கேம் பே டு பே வச்சு மணி, அதாவது காசு கட்டி விளையாடக்கூடிய எல்லா கான்டெஸ்ட்டுமே நீங்க நிறுத்தணும் இப்படிங்கிறது எதை பத்தியுமே நோட்டிபிகேஷன் என்ன கொடுக்காம இருக்கிறது தான் இன்னுமே ஒரு கொஸ்டின்ஸை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு எல்லாரும் மத்தியிலுமே. ஸோ மேபி நோட்டிபிகேஷன் அவங்க விடாம இருக்கிறதுக்கு காரணம் கூட அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அந்த ஜிஎஸ்டிக்கான ஒரு இது வர வரைக்கும் கூட வெயிட் பண்றாங்களோ, வந்துட்டு மேபி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா வந்துருச்சு அப்படின்னா அவங்க டைரக்டாவே விட்டுருவாங்க. மேபி அந்த ஆப்புக்கு எல்லாமே போச்சுன்னா கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி கொடுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாருமே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாவே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய லாஸ் தான் ஆயிருக்கு கவர்மெண்ட்டுக்கும் சரி. ஓவராலா இதை சார்ந்து கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிஸ் வந்து இதுல வந்து லாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் தாங்க வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் இவங்க வந்து இதுல இருந்தாங்க ட்ரீம் 11 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் சைட்ல உங்களுக்கு அதை நான் ஷோ பண்றேன். ட்ரீம் 11னால நம்ம போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல், ஸோ இந்தியாவோட BCCI அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் ஸ்பான்சரா இருந்தாங்க. தென் ஸ்பான்சரே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்பான்சரா இருந்தாங்க.
ஜெர்சியில இருந்து எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க. அதை வந்து அவங்க இப்போ போயிட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஒரு பெரிய இழப்பு தான். திரும்பவும் வந்து ஒரு ஸ்பான்சரை பிடிச்சு அவங்க வருவாங்க அப்படின்னா ஏசியா கப்புக்கு எந்த ஒரு ஸ்பான்சர் இல்லாம கூட போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி ட்ரீம் 11 வந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பான்சருமே இல்லாம வெறும் இந்தியான்னு மட்டும் போட்டு ஆடக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதுக்குள்ள ஏசியா கப்புக்குள்ள ஒரு ஸ்பான்சரை பிடிச்சிட முடியுமானா தெரியல. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி கூடவே அவங்க டைரக்டாவே வந்து இதுல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஐபிஎலுக்கு டைட்டில் ஸ்பான்சரா இருந்தாங்க. ஸோ ஐபிஎலுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு பெரிய இது ஒரு மார்க்கெட்னு தெரியும். ஸோ அதுல இருந்துமே அவங்க வெளியே போனதுனால அவங்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக், நிறைய நஷ்டம். தென் அதே மாதிரி சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாந்துல நடக்கக்கூடிய சூப்பர் ஸ்மாஷ் அந்த மென் அண்ட் உமன் ரெண்டுக்குமே ட்ரீம் 11 தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்பான்சர். ஸோ அதோட இது போகுது. இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு பிசிசிஐ இந்தியாவில் நடக்கிறது, ஐபிஎல் இந்தியாவில் நடக்கிறது, ஐசிசி வந்து ஓவரால் எல்லா நாட்டுக்குமே இருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து 10 நாடோ ஒரு 15 நாடோ அவங்களுக்காக ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்காக பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இந்தியாவும் தாண்டி ஒரு நியூசிலாந்து நடக்கக்கூடிய ஒரு லீக்குக்குமே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதுவுமே போயிடுச்சு. பிபிஎல் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பிபிஎலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில டீம்ஸ்க்கு வந்து இருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி டீமுக்கு இருந்திருக்காங்க. லா லீகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் டீம், ப்ரோ கபடிக்கு ஃபுல்லா அவங்க இருந்திருக்காங்க. இந்தியன் சூப்பர் லீக் அதுக்குமே வந்து அவங்க இருந்திருக்காங்க. என்பிஏன்னு சொல்லி பேஸ்கெட் பால் அதுக்குமே இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சரா இருந்திருக்காங்க. அதே மாதிரி முழுக்க இந்த சிபிஎல் கரீபியன் பிரீமியர் லீக், எஸ்ஏ T20 இப்படி வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா T20 லீக்ஸ்க்குமே இவங்க தான் வந்து டைட்டில் ஸ்பான்சரா இருந்திருக்காங்க, அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விதத்துல வந்து இதை வந்து இவங்க மூலியமா நிறைய கேமிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. பட் இது மூலியமா நிறைய கிரிக்கெட் வந்து இவால்வ் ஆயிருக்குங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி யூரோப்பியன் கிரிக்கெட், யூரோப்ல நடக்கக்கூடிய கிரிக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கூட கிடையாது. இந்த ட்ரீம் 11 ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ யூரோப்பியன்ல ஒரு T10 லீக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அது அப்படியே இப்போ பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதனால யூரோப் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய அந்த பிளேயர்ஸோட அந்த ஒரு இவால்வுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. இப்படி கிட்டத்தட்ட கிரிக்கெட் லீக்ஸுக்கும் சரி அதர் கண்ட்ரிஸ்க்குமே இது வந்து பெரிய டிராபேக். இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த டிவி ஒளிபரப்பு இது, ஸோ ஆன்லைனா இருக்கட்டும், சேட்டலைட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான வச்சுக்கோமே. ஸோ அந்த இது எல்லாமே இப்போ டோட்டலாவே பிரேக் ஆயிருக்கு. முழுக்க ஃபேன் கோடு வந்து எல்லா இதுலயுமே தலையிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இதுலயுமே அவங்களோட இது இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி அந்த இந்த T20 குவாலிஃபயர்லாம் இருக்கும் இல்லைங்களா, குவாலிஃபயர்லாம் ஆடிடுவாங்க. இப்போ ஏசியா கப்பு கூட சில நாடுகள் வந்து குவாலிஃபயர் ஆடி வந்தாங்க. T20 வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபயர் ஆடி வருவாங்க. ஸோ யூரோப்ல இருந்தும் சரி அசோசியேட் கண்ட்ரீஸ்ல இருந்தும் இப்படிலாம் வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த குவாலிஃபயர்ஸ் எல்லாமே எதுல ஒளிபரப்பு, எதுலையுமே யாருமே ஒளிபரப்பே பண்ண மாட்டாங்க, எதுலையும் நம்மளால பார்க்க முடியாது. அது எல்லாமே ஃபேன் கோடு தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி அட்வர்டைஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே பயங்கரமான ஒரு லாஸ்ங்கிற மாதிரி நியூஸஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். கிட்டத்தட்ட 4000 இருந்து 5000 கோடி வரைக்குமே இந்த ஒரு பேன்னால அவங்களுக்கு வந்து 1 இயருக்கு இந்த ஒன் இயருக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இந்த 1 இயருக்கு நாங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நாங்க எவ்வளவு ஃபண்ட் நாங்க ஒதுக்குறோங்கிற மாதிரி அது எல்லாமே இப்போ வந்து பிரேக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4000 இருந்து 5000 crores வரைக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்குமே லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த, ஒரே ஒரு ஆக்ட் ஆன்லைன் கேமிங் பில் பாஸ் பண்ணதுல 2025 பாஸ் பண்ணதுல இந்த அளவுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை வந்து பயங்கரமா சந்திச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு ஜிஎஸ்டியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர்ல 25,000 crores வந்து வந்திருக்கு. ஸோ அதுவும் இப்போ நெக்ஸ்ட் இயர்ல அது வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்படி கிட்டத்தட்ட எல்லா பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லாஸா இருக்கிறதுனால ஸோ எல்லா ஒரு ஆய்வாளர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பத்தி பேசக்கூடியவங்க ஒரு கருத்து இது சொல்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நீங்க பேன் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம், அதுக்கு பதிலாக ரெகுலேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ரெகுலேட்னா ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சு இப்ப யூசர்ஸ் அதிகமா லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த வந்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஹைகோர்ட்ல இருந்து என்ன மாதிரி சொல்றாங்க, தென் அதுக்கப்புறம் கம்பெனிஸ் என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் தான் 8 to 3 பேருக்கு. இன்னைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெட்டிஷன்ஸ் வந்து போகவும் சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன்ஸ் போவாங்க, ஃபேண்டசி ஃபெடரேஷன்ஸ் போவாங்க, தென் சில ஸ்மால் ஃபேண்டசி ஆப்ஸும் இருக்காங்க, அவங்களும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறாங்க. மை11 சர்க்கிள் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது மாதிரி எல்லா விஷயமே இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு படி சக்சஸா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபேண்டஸ் யூசர்ஸ்க்கு நான் சொல்றேன், ஃபேண்டஸ் யூசர்ஸ்க்கு ஒரு படி சக்சஸ் ஆயிருக்கு. பெட்டிஷன்ஸ் போட்டாங்க, அதோட ஷெட்யூல் வந்து 30ஆம் தேதி. ஸோ 30ஆம் தேதிங்கிறது என்னங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த ஒரு வீடியோல லாட் ஆஃப் விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம்.
ஸ்டேட் கவர்மெண்டோட அது பிரீச் பண்ணிருக்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். தென் எவ்வளோ இந்த ஒரு ஒரு பேனுக்காக எவ்வளோ நஷ்டமாயிருக்கு, எது எதெல்லாம் பிரேக் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து கொண்டு போய் ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்கிறத நம்ம அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காம ஃபேண்டசி ப்ளே பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோவை பாருங்க. தேங்க்யூ.